ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சிவாகாரடி சித்தர் போற்றி. ஓம் நம சிவாய. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா, வரும் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய ஆயுத பூஜை, அதற்கடுத்து சரஸ்வதி பூஜை. முதலில் நாம் ஆயுத பூஜை என்பது என்னன்னு பார்க்கலாம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான வேலைகள், தொழில்கள், இதற்குண்டான கருவிகள், சாதனங்கள், நம்மளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும், நம்மோடு உடலோடும் உயிரோடும் ஒத்துழைத்து நம் வாழ்வையும் மேம்படுத்தி நம்மையும் மேம்படுத்தி நம்மளுக்காகவும் சேர்ந்து உழைக்கும் ஒரு உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் அனைத்திற்கும் ஒரு முறையான பூஜை செய்து அதற்கு மரியாதை செய்து வணங்குவதே நம் ஆயுத பூஜையின் வழிபாடாகும். இதை சார்ந்து யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அவர்கள் அந்தந்த தொழிலின் முறைப்படி வணங்குவார்கள். ஆயுத பூஜை என்பது இதில் பார்த்திங்கன்னா நவராத்திரியின் முடிவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆயுத பூஜை என்று அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை, நாம் எப்போதும் சொல்வது போல முதலில் தங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அடுத்தபடியாக ஆயுத பூஜையை தொடங்கி, ஆயுத பூஜை என்பது எல்லா மதத்திலும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜை நம்மளோட மதத்தில் இது பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த பூஜை முறையில் என்னென்னா, சில பேர் முடிஞ்சவங்க என்னென்ன வச்சு போட்டு படைச்சி கும்பிடுவாங்க. உங்களால் முடிஞ்சது என்ன, நான் எப்பயும் சொல்கிற போல் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வீட்டில் படையலிட்டு தெய்வங்களுக்கு நீங்கள் அனுசரித்து எல்லாம் இது பண்ணலாம். சரிங்களா? பூ இந்த மாதிரி வச்சு ஒரு 2 பழம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வேண்டுதல் மேற்கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொன்று முக்கியமான நேரம்னா, நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆயுத பூஜை பண்ணுறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் எந்த காரியத்துக்கும் நீங்கள் நேரங்காலம் பார்க்க தேவையில்லை. அதற்கிடையில் நீங்கள் பார்க்கணுன்னா 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே 9 மணி காலை 9:15க்கு மேலே 12 மணிக்குள்ளாக நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த உங்களோட இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஆயுத பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு உண்டான நேரம். இதை பண்ணிவிட்டு தெய்வ அருள் போட்டு நல்லவுடன் சீரும் சிறப்புடன் நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, தங்களால் இயன்றதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க. முடியாத அதிகபட்சம் எதையுமே செய்ய வேண்டாம். அதுதான் எப்பயும் ஒரு நான் சொல்கிறது. இறைவனும் அதை தான் நினைப்பார். நானும் பல வீடியோக்களில் இதை தான் சொல்லியிருக்கேன். அதை பண்ணிவிட்டு அதே போல் சொன்னது போல் பண்ணிவிட்டு அடுத்து இனி வரும் காலங்களில் எனது தொழிலோ எதுவோ இருந்தாலும் சிறப்பாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உங்களோட வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு, எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க. அதை முறைப்படி நீங்கள் வருடம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே முறையை இந்த வருடமும் அதே முறையை சிறப்பாக பண்ணுங்கள். மென்மேலும் எங்களோட தொழில் வளர்ந்து நாங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் எடுத்து முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் பண்ணுங்கள். வீட்டுக்கு மங்களமான பொருட்களை வாங்குங்க. உப்பு, மஞ்சள் இந்த மாதிரி மங்களமான பொருட்களை வாங்கிடுங்க. ஸோ அன்றைக்கின்னு பார்த்து எந்த ஒரு இது இல்லாமல் இருந்துடாதீங்க. ஒரு முக்கியமான மங்களமான நாளோ, கோயிலுக்கு போகிறதோ, இந்த மாதிரி சிறப்பான ஒரு செயல்களை கண்டிப்பாக இன்றைக்கி தவறாமல் செஞ்சுருங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வர்ற நாளுன்றது ஒரு அன்னைக்கு நீங்கள் கடக்க முடியாத ஒரு அதிசயமான நாளாக தான் இருக்கும். அந்த நாட்களை நீங்கள் எப்பயுமே சிறப்பாக பயன்படுத்திக்கிறணும். அந்த வருடம் முழுதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும். இந்த ஆயுத பூஜைக்கு நான் இப்படி வழிபடுறேன், மென்மேலும் வளர்ந்து அடுத்த ஆயுத பூஜைக்கு நான் சிறப்பாக செய்யணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா, அதில் மென்மேலும் நீங்கள் தொழிலையோ எதுலையோ நீங்கள் மென்மேலும் சிறப்பாக இன்னும் வளர உங்களோட தெய்வ அருள் கிடச்சி உங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கும். அந்த நல்ல மனசை ஏற்றுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இதில் இது பண்ணுறவங்களோட அவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடந்துக்குங்க. ஸோ யார் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு எங்கள் முதலாளி உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நற்பெயர் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களோட இது. அப்புறம் பார்த்திங்கன்னா, மற்றபடி வீட்டில் சாமி கும்பிட்றவங்க நீங்கள் எப்பயும் போல்
எளிமையாகவே கும்பிட்டு உங்களோட சிறப்பாக நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ வீட்டில் கும்பிட்றவங்க நீங்கள் காலையில் கும்பிட்றாங்கன்னா அப்படிலாம் 6 மணிக்கு மேலே நீங்கள் சாயங்காலம் பண்ணுறதா இருந்தால் 6 மணிக்கு மேலே நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அது எப்பயும் போல் சிறப்பாக நீங்கள் பண்ணலாம். அது போக மறாவது நாள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை இருக்குது. அந்த சரஸ்வதி பூஜைக்கு முக்கியமாக குழந்தைகளை வச்சு இங்கே கொண்டாடுங்க. அதான் குழந்தைகளுக்கு கல்வி தரக்கூடாது. சரஸ்வதி தாய் ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவள். சரிங்களா? இந்த முக்கியமான அந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வர்றது மிகப்பெரிய அருமையான நாள். இந்த நாளில் எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் தொடங்கினாலும் அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா சில ஸ்கூல் காலேஜில் தான் அட்மிஷன் போடுறது இந்த மாதிரி இடத்துல தான் போடுவாங்க. அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. வாய்ப்பு பயன்படுத்திக்கிற நல்லதுன்னு மாதிரி இந்த ஆயுத பூஜையினாலே நம்மளுக்கு அமையும். அருமையாக அம்மனாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, ஆத்தா ஒன்று தான், அவதாரங்கள் பல அம்மன், காளி, லட்சுமி தாய் இவங்களெல்லாம் நல்லாமல் உங்களை இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தையும் நம்புகிறேன். முக்கியமாக அந்த எல்லை தெய்வத்தை எல்லையில் இருக்க தெய்வத்தை வணங்குறது மறக்காதீங்க. வேண்டிட்டு நீங்கள் நல்லபடியாக உங்களோட தொழில் சார்ந்தது இது பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் என்று சொல்லிக்கிறேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பதிவு அப்பப்போ உங்களுக்கு சரியான முறையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். எங்களோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை எப்பயுமே முழுமையாக பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் என்றது ஒரு தவறான பாதையே கிடையாது. யார் வேணாலும் போகலாம். அதை இளம் வயதிலே கற்றுக்கிட்டேன்னா கற்றுக்கொள்வது மிகவும் ஒரு சிறப்பு. ஏன்னா நீங்கள் முதுமையானதுக்கப்புறம் இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு போய் அவர்கிட்ட தஞ்சம் அடைகிறத விட நீங்கள் இளமையிலே அனைத்தையும் கற்றுக்கிறீங்கன்னா அது ஒரு சிறப்பானது. அதற்காக தான் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் தேர்ந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். வீடியோவில் முக்கியமான இது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிற விஷயம் தான் நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் சொல்கிற விஷயமும் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட போய் சேர்த்து அப்படின்றப்ப அந்த 4 பேர்த்துக்காண்டி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த 4 பேராவதும் செவி கொடுத்து கேட்க இருக்கும் அந்த 4 பேருக்காவது இந்த விஷயம் போய் சேருமே அப்படின்ற ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அதை கேட்காத அந்த பல விஷயங்களை கேட்காத அந்த 4 பேர் கூட இங்கே கேட்டுட்ருக்கனால எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ. அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் சகல செல்வம் பெற்று இன்புற்று வாழ மனமாற வாழ்த்துகிறோம். ஓம் சர்வேஸ்வரா போற்றி, ஓம் சர்வேஸ்வரா போற்றி, ஓம் சர்வேஸ்வரி தாயை போற்றி, தாய் மீனாட்சி சுக்கநாதரை போற்றி இவர்களை வேண்டிக் கொண்டு இந்த ஆயுத பூஜைக்கு அனைவரும் நலமுடன் வாழவும், ஆயுத பூஜை நாசி நலமுடன் பெற்று வளமுடன் வாழவும், எல்லாரோட அன்பும் எப்பவும் இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த ஆயுத பூஜை சீரும் சிறப்பாக கொண்டாடி தங்களால் இயன்ற நிதி உதவிக்கு வழங்கி அன்னதானம் வழங்கி நல்ல பெரியோர்கள் எல்லாத்திட்டையும் நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிற மாதிரி முழுமையாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு நான் உங்கள் சிவ திருமுருகன். இந்த மாதிரி பதிவு ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்சது இந்த சின்ன பதிவாக போட முடியுதோ அப்படின்றது நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த வாயிலாவதும் ஒரு சிறு தெய்வங்களுடைய அனுக்கிரகங்களை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து தெய்வங்கள் எனக்கு இந்த அருளை கொடுத்துருக்காருன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காது. அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். ஸோ எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த தெய்வத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறதுக்குன்னு. அதனால் அனைவரும் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கணும். இன்ப துன்பங்கள் சரி எல்லாமே இருக்கணும்னா அதே தெய்வம் முக்கியம். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அவங்க இல்லைன்னா நம்மளே இல்லை. அதனால் மனமாற வாழ்த்தி கொண்டு ஓம் நம சிவாய. வாழ்க வளம்.